வணக்கம், நான் ஸ்ரீதி பேசுகிறேன். பேச்சுக்கள் அனைத்தும் என் சொந்த அனுபவங்களே. கதைகள் என்பவை பொதுவாக பொழுது போக்குவதற்காகவும் தூங்க வைப்பதற்கும் என்று அறியப்படுகின்றன. ஆனால் கதைகள் என்பவை நுட்பமான உளவியல் செய்திகள். அவை சொல்பவரும் கேட்பவரும் கூட அறியாமலே பல உளவியல் மாற்றங்களை தரவல்லவை. குழந்தைகளுக்கு உறங்கும் நேரத்தில் சொல்லும் நன்னெறிக் கதைகள் அவர்களுடைய ஆழ் மனதில் பதிந்து நல்ல நடத்தை மாற்றத்தினை உண்டாக்குகின்றன. குறுங்கதை, சிறுகதை, தொடர்கதை, பெருங்கதை என ஒவ்வொரு விதமான கதைகளும் அதன் உட்கருத்தை பொறுத்து சமுதாய மாற்றங்களை கொண்டு வருகின்றன. கதாபாத்திரங்கள் மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் அதனால் ஏற்படும் நல்ல கெட்ட விளைவுகளையும் விளக்கும் போது பெருமளவு மனமாற்றங்களுக்கு வழிதரும் என நம்பலாம். வரும் காணொளியில் பிரெஞ்சு எழுத்தாளர் ஜீன் டி லா ஃபாண்டெயின் எழுதி வீரமாமுனிவரால் தமிழில் தழுவி எழுதிய பரமார்த்த குறு கதைகள் பற்றி தொடரலாம். நன்றி.